உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னா அவள் தான் வேணும், அவ்வளோதான். மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். ஷர்மின்ற பொண்ணோட அந்த பொண்ணை ஒரு மாதம் ரூம் எடுத்து வெளியில் தங்க வச்சு இல்ல புரியல. குன்றத்தூரில் அந்த பொண்ணோட ஒரு மாதம் அவள் இருந்திருக்கா. யாரு? மும்தாஜும் அந்த ஷர்மிளாவும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த பொண்ணு எப்படி சொல்கிறது, லேடிஸ்குள்ளேயே அவள் தப்பு பண்ணுற மாதிரி. அடங்கொக்காலவனி. இவ வந்து ஒன்று ஒன்றா பேசி 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 ஏன் என்னை வந்து மைண்டை மாற்றிட்டாங்க. ஓ, நீ அப்படி வரியா? உனக்கு வந்து அப்பா அம்மா எல்லாமே நான் தான், உனக்கு அவங்கள விட நான் உனக்கு 100 மடங்கு பாசமாக பார்த்துப்பேன், என்னென்ன சொல்றான் பாருங்க. வச்சுப்பேன். நம்ம 2 பேரும் இங்கே இருக்க வேணாம், நம்ம பெங்களூர் போயிடலாம். முகக்கவசம் போறதுனால எந்த பயனும் இல்லை. என் வீட்டுக்கு யாருக்கும் சொல்ல வேணாம், நான் பியூட்டிஷியன் படிச்சிருக்கேன், விசா எடுத்துக்கோ, இல்லைன்னா நம்ம 2 பேரும் சிங்கப்பூர் போயிடலாம், வர்ற மாதிரி அப்படி இப்படின்னு அவள் பாட்டு நிறைய பேசுவாள் மேடம். என்னை ஒரு இதுவாகவே எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவள் பேசுறதுக்கெல்லாம் அவள் கவனத்துக்கு என்னை செலுத்திடுவாள். என்னையும் அந்த மாதிரி ஷர்மி கிட்ட இருந்த மாதிரி என்னையும் அந்த மாதிரி பண்ணிட்டான் மேடம். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எனக்கு ஷர்மி மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், என்னடா நடக்குதுங்க அப்படி இப்படின்னு சொல்லி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். கேள்வியும் அவளே சொல்லிப்பா, பதிலும் அவளே சொல்லிப்பாங்க. வேற யாராச்சும் பிரச்சனையில மாட்டியிருக்காங்களா? அந்த ஷர்மின்ற பொண்ணு மாட்டியிருக்கான். அப்புறம் இதால ஒரு பொண்ணு இறந்துருக்கு அப்படின்னு சாருன்ற பொண்ணு தான் எனக்கு சொன்னான். என்னம்மா அது? நீ விருப்பப்பட்டு தான் இவங்களோட இப்படி எல்லாம் இருந்தியா, இல்ல உன்னை ஃபோர்ஸ் பண்ணாங்களா? என்ன ஃபோர்ஸ் பண்ண மேடம், என்ன மைண்டை மாத்திட்டான் மேடம். ஒத்து விடுவோம் பாட்டுக்கு, ஒத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. விருப்பம் இல்லாம இதுக்குள்ள ஈடுபடுறீங்கன்னு உங்களுக்கு எப்ப புரிஞ்சது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சரி, இப்போ எதுக்காக இந்த முடிவு பண்ணீங்க இங்க வந்து பேசணும்? இந்த மாதிரி பேசணும்னா அவ வந்து யாருக்கிட்டையும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது மேடம். அவ நிறைய பேருக்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு தான் இருப்பான். ஜென்ஸ்டியா லேடிஸ்டியா? லேடிஸ் கிட்ட தான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு மேக்சிமம் அவ லேடிஸ் கிட்ட தான் எல்லாரையும். அவ பேசுறதே மத்தவங்களை கவர் பண்ற மாதிரி தான் மேடம் பேசுவா. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம் இவன் பேசுறத பார்த்தா. எப்படி? அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க சொல்றீங்க? ஆமா மேடம். உங்க விருப்பம் இல்லாம உங்களை மயக்கினாங்க சொல்றீங்க? சோலி முடிச்சு. அவ இதுக்கு என்ன மாத்திட்டா மேடம். நான் நம்ம ஒரு பொண்ணுலாம் கிடையாது மேடம். நான் வந்து என் வேலை உண்டுன்னு தான் இருப்பேன். அவ பீர் அடிப்பான், பாக்கு போடுவான், எல்லாமே பண்ணுவான் அவ. அடங்கம்மால. யாருமா ஷர்மிளா? ஷர்மிளா என் ஃப்ரெண்டு. எங்க இருக்காங்க அவங்க? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா விஷயம்? அவங்களுக்கு என்னமா பிரச்சனை? எனக்கு அவளுக்கு எந்த பிரச்சனை? ஏதோ போலீஸ் கேஸ் எல்லாம் ஆச்சாமே. அது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்றீங்க சொல்றாங்க. கலை தானே? கலை. ஏன் உங்க அப்படி சொல்றாங்க? ஏன் அப்படி சொல்ற? என் மேல தப்பு இருக்கு கொஞ்சம். இல்ல புரியல. பண்ணிட்டேன். என்னமா? ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் பேசிட்டு இருந்தோம், தெரியாம அவளை ஒரு கிஸ் பண்ணிட்டேன். கிஸ் பண்ணிட்டேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவங்கள அடிக்கிறீங்க, உதைக்கிறீங்க, மெதிக்கிறீங்க, கத்திய காமிச்சு விரட்டுறீங்க. அவ வந்து ரொம்ப ஒருத்தங்க திரும்பி பாக்குற அளவுக்கு பாக்குறதுனால எனக்கு அது பிடிக்கல. உங்களுக்கு எதுக்கு பிடிக்காம இருக்கு? நான் யாரையோ பார்த்துட்டு போறா. என்ன கட்டாயப்படுத்துறீங்க? நீ ஷர்மி மாதிரி இருக்கணும் அப்படிலாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீங்களா யாருடா? ஷர்மி மாதிரி இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நல்லா டீப்பா இருக்கணும்னு சொன்னேன். டீப்பானா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. பொசசிவ்னஸ் ஏன் வருது உங்களுக்கு? நான் பண்ண தப்பு தான் மேடம், மன்னிச்சிருங்க மேடம்.
அந்த பொண்ணு கிளியரா சொல்றாளே, ஃபோர்ஸ் பண்றீங்க நீங்க, கட்டாயப்படுத்துறீங்கன்னு. கட்டாயப்படுத்தி ஷர்மி மாதிரி நடந்துக்க சொல்றாளே. நான் பண்ண தப்பு தான். நான் ஒரு நேரத்துல கோவத்துல அவளை அடிச்சிருக்கேன்னு எனக்கே தெரியும். நான் எதுவுமே சொல்லடி, நான் பண்ண தப்பு தான், மன்னிச்சிரு சரியா? என்ன இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத. சோலி முடிச்சு. கம்பெனியில் இருக்கும்போது ஒரு தடவை கையை அறுத்துக்கிட்டா மேடம். அடுத்து வந்து இன்னும் பிளேடு ஷார்ப்பாகவே இல்லை, மொக்கையாக இருக்குது சொல்லிட்டு அது அப்போ நானும் சரி கையை அறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சர்ச்சாண்ட நின்றுட்டு நான் நரம்பு அறுத்துக்கிட்டேன். நீ என்கிட்ட பேசாம போற, நான் வேணாம் உனக்கு, நான் உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா இதெல்லாம் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நீ என்ன கட்டாயம் போய் சொல்லாத, உண்மையை மட்டும் பேசு. என்ன குழந்தையா நீ? லூஸ் மாதிரி வரைக்கும். சரி, அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு உறவுல இருந்து அவ வெளியே வரணும்னு ஆசைப்படுறான். என்ன வேணுமா அவனுக்கு? இவன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது மேடம். இவ வந்து என்கிட்ட தான் பேசணும். இல்ல புரியல. டேப்லெட்டு இருக்கா மேடம், 10,000 ரூபாய். அது வாங்கி சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் அப்படி இப்படின்னு என்னடா நடக்குதுங்க? நிறைய ஆசை வார்த்தைகள்லாம் தூண்டி விடாம. உனக்கு என்னம்மா வேணும்? என்ன வேணும்னா அவ பேசக்கூடாது, என்கிட்ட பேசணும். அவன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பேசக்கூடாதுன்னா அவங்க என்ன செய்யணும்னு நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னா அவ தான் வேணும், அவ்வளவுதான். மேரேஜ் பண்ணிக்க போறேன். அடங்கம்மால கொஞ்ச நாள் கழிச்சு மேரேஜ் பண்ணிக்க போறேன். வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. அது வந்து அவளே என்கிட்ட சொன்னான். சொன்னது. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாளே. அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்க, பெங்களூருக்கு போயிடலாம், நம்ம அங்க போய் நம்ம 2 பேரும் அங்க தங்கி வேலை பார்க்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம் அப்படி இப்படின்னு இவதான் எதுக்குதெல்லாம் என்கிட்ட நிறைய பயங்கரமா பேசுவா. நீ எப்படி குழந்தை பெற்றுக்கீங்க? மாத்திரை வாங்கி தரேன் அப்படி இப்படி இல்ல, நீ சொல்லல. மாத்திரை இருக்கு. சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா நீனு? 10,000 ரூபாய் அந்த மாத்திரை. விளையாட்டுக்கு சொன்னா சும்மா விளையாட்டுக்கா? குழந்தைய தத்தெடுக்கலாம்னா ஓகே, மாத்திரை எப்படி கிடைக்கும்? நீங்களா யாருடா? அவங்க உங்களை கட்டாயப்படுத்தினாங்க, அதுக்குள்ள இருந்து வெளியே வரணும் சொல்றீங்க. இப்ப அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றீங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வெளியில வரணும்னு இல்ல மேடம். இவ என்கிட்ட என்னென்ன பேசினாலும் எல்லாமே என்னால மறக்க முடியல மேடம். அவங்க அது மாதிரி நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. நடந்துக்கணும்னு சொல்றீங்களா? அத மாதிரி அவை சொன்னதான் நான் இப்ப சொல்ல வரேன். அவ சொன்னதெல்லாம் நடக்கணும்னு சொல்றீங்க. ஆமா மேடம். சாம்பார் அப்ப எனக்கு நான் ஒழுங்காதான் மேடம் இருந்தேன். என்ன இந்த திசைக்கு மாத்தினதே இவதான் மேடம். முழுக்க இவதான். ஒத்து விடுவோம் பாட்டுக்கு, ஒத்து உலக விடுவோம் பாட்டுக்கு.